ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து செலக்ட் பண்றதுல முக்கியமா பார்க்க வேண்டியது ரெண்டு விஷயம். பாயிண்ட் நம்பர் ஒன், இட்ஸ் எக்ஸிகியூஷன். பாயிண்ட் நம்பர் டூ, எமோஷன்ஸ். என்னதான் ஸ்ட்ராட்டஜி வந்து பாஸ்ட்ல வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, செம்ம ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு எல்லாம் இருந்தாலும் அந்த ஸ்ட்ராட்டஜி அது எப்போ வந்து சொல்லுதோ அப்போ வந்து நம்மளால இப்போ எக்ஸிக்யூட் பண்ண முடியுதா, அந்த வந்து பை சொன்னா பை பண்ண முடியணும், செல்ஸ் பண்ண சொன்னா செல் பண்ண முடியணும். இது நம்மளால முடியுதான்னு பார்க்கணும். திஸ் இஸ் எக்ஸிகியூஷன். எல்லாம் கரெக்டா இருந்து எக்ஸிகியூஷன் பண்ண முடியல அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி will not help you, ரைட்? செகண்ட் பாயிண்ட், எமோஷன்ஸ். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சக்சஸ் கொடுக்குது, ஆனா வந்து அதுல கொடுக்குற டிராடவுன்ஸோ இல்ல வந்து டெம்பரரி லாஸோ வந்து நம்மளால பேர் பண்ண முடியல, அந்த லாஸ் நமக்கு பெருசா இருக்கு அப்படின்னா அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு சூட்டபிளான ஸ்ட்ராட்டஜியா இருக்க வாய்ப்பு இல்லை. இல்லைன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி கொடுக்குற ரிட்டர்ன்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணி கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ரெண்டு விஷயத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு ஒரு சூட் ஆகிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம செலக்ட் பண்ணணும். நம்ம ஈவன் தோ தேர் ஆர் 1000 ways to make money in the market. வெல்கம் மக்களே, வணக்கம் பேக் டு பாசிவ் வே. திஸ் இஸ் சார்ட் ஸ்டோரி சீரிஸ். ஸோ நம்ம வந்து ரெகுலரா ஒரு பர்டிகுலர் கம்பெனியுடைய ஸ்டாக் பிரைஸ் எடுத்து அதுல ஹார்மோனிக் அனாலிசிஸ் பண்ணி அதை வந்து நம்ம அதை வச்சு பை ஆர் செல் டெசிஷன் எடுக்கிறோம். எங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அவங்க வந்து ட்ரேட் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வரிசையில நம்ம வந்து இது வரைக்கும் மல்டிபிள் ஸ்டாக்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு இந்த பர்டிகுலர் வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன அந்த ரெண்டு மிஸ்டேக்ல ஒரு மிஸ்டேக் இன்னைக்கு நான் பண்ணேன். நான் அந்த மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறதையும் அதுல இருந்து நான் வந்து எவ்வளவு லாஸ் பண்ணேன், வாட் இஸ் மை லெசன் அப்படின்றதையும் வந்துட்டு இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். நம்ம அதுக்கு முன்னாடி ரீசெண்டா அந்த 2-3 டேஸ்ல வந்துட்டு நம்ம எடுத்திருக்கிற மல்டிபிள் ஹார்மோனிக் ட்ரேட்ஸ் பத்தின டிஸ்கஷன், நம்ம எந்த லாஜிக்ல எடுத்தோம் அந்த ட்ரேடு, அது என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, பாஸ்ட்ல வந்து நம்ம எடுத்த ஒரு ட்ரேட் ஓபிசிஎல் எடுத்த ட்ரேட் வந்து இன்னைக்கு வந்து டார்கெட் அடிச்சிருக்கிறது. ஸோ அதை பத்தின டிஸ்கஷன். இது போக லாஸ்ட்ல வந்து ரெண்டு ஸ்டாக் இன்னைக்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் நம்ம பேஸ்ட் ஆன் ஹார்மோனிக் அனாலிசிஸ். ஸோ அதனுடைய லாஜிக் என்ன எல்லாத்தையும் வந்துட்டு இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம. ஸோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ ஆட் பண்ணிருக்கு, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ். அதை வந்து சொல்லுங்க. ஐ பி சோ ஹாப்பி டு see that. ட்ரேடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற, ட்ரேடிங் பத்தி கத்துக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட இந்த வீடியோவை, இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து டெக் மஹிந்திரா. ஸோ டெக் மஹிந்திரால என்ன நடந்தது அப்படின்னா, லாஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கேண்டல் நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கீழே கண்டினியூஸா ஃபாலோ ஆயிட்டு இருந்தது. ஸோ வாட் இட் வாஸ், கொஞ்சம் அப்படியே ஜூம் அவுட் பண்ணி பார்த்தபோது இந்த இடத்துல வந்து ஒரு 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 அப்சைட் மொமெண்டம் இருந்தது தெரிஞ்சது, எனக்கு மூவ்மெண்ட் ஆயிருந்தது. ஆக்சுவலாக இங்கே ஒரு என் பேட்டர்ன் ரிவர்சல் நடந்திருக்கு. ஆக்சுவலாக ரிவர்சல் நடந்து கீழே வந்துட்டு இருந்தான். ஸோ அப்போ நம்ம யூஸ்வலாக பண்ணுற அதுதான் நான் பண்ணியிருந்தேன். நான் என்ன ப்ராசஸ் பண்ணமோ, ஒர்க் ஃப்ளோ படி என்ன பண்ணுமோ அதான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இட் ட்ராக்டு திஸ் ஃபிபோனாச்சி ட்ரா பண்ணி என்ன நடந்திருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன் நான். ஸோ இது வந்து நான் சொல்றது இந்த பர்டிகுலர் டேல. ஸோ இங்கே என்னன்னா, இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல ஒரு ஹாஃப் பேட் லெவலில் 1394 கிட்ட வந்து ஒரு பை ஆர்டர் போட்டிருந்தேன். ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இந்த 1391 கீழே வந்து எப்போ அவர்லியில் க்ளோசிங் வைக்கிறதோ அப்போ எக்ஸிட் பண்ணிடலான்ற பிளான்ல. ஸோ என்ன நடந்தது, மார்க்கெட் பை ஆயிடுச்சு. ஸோ அது வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு அன்னைக்கு டே க்ளோசிங் அப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. பட் அந்த விக்கு மட்டும் கீழே வரைக்கும் வந்துட்டு வந்தது. ட்ரேட் இது வரைக்கும் கீழே நடந்தாலும் க்ளோசிங் வைக்காம இருந்தது. ஸோ ஐ இஸ் ஃபேர்லி கான்ஃபிடென்ட், ஓகே வந்து மேலே போக வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அந்த இடத்துல பையர்ஸ் உள்ள வராங்க அப்படின்ட்டு. பட் நெக்ஸ்ட் டே மண்டே கேண்டில் ஓப்பன் என்ன ஆயிடுச்சுன்னா, ஓப்பனிங்கே ஸ்டாப் லாஸ் கீழே தான். இங்கே பாருங்க, இங்கே தான் வந்து ஓப்பனிங் ப்ரைஸே இருக்கு. பட் ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு அப்புறம் கீழே போயிட்டு திரும்ப வந்து ஃபுல்லாக அடிச்சு மேலே போனா, பட் அங்கேயும் போய் மேலே போய் க்ளோஸ் பண்ணி வைக்க முடியாம, சஸ்டெயின் ஆக முடியாம வந்து இந்த ஸ்டாப் லாஸ் லெவலுக்கு கீழே வந்து க்ளோசிங் வச்சிட்டாங்க, ரைட்? பட் நான் வந்து இதோட ஸ்டாப் லாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் பை ரெட் கேண்டில். ஸோ ரெட் கேண்டில் வந்து செல்லர்ஸ் நல்லா டாமினேட் பண்ணாதான் வந்து ஐ வில் ஹேவ் டு எக்ஸிட். ஸோ தட்ஸ் மை பிளான். ஸோ இந்த ட்ரேட் அப்படியே ஹோல்டு பண்ணேன் நான். இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இதுக்கப்புறம் எப்போ ரெட் கேண்டில் வருதோ அப்போ நம்ம எக்ஸிட் பண்ணிடலாம். இந்த லெவலுக்கு கீழே எப்போ எக்ஸிட் பண்ணுதோ, ரெட் கேண்டில் வருதோ இப்போ எக்ஸிட் பண்ணலான்ற பிளான்ல ஐ ஹெல்ட் திஸ் ட்ரேட். ஹோல்ட் பண்ணேன். அன்னைக்கு அந்த டேவே வந்து மேலே போயிடுச்சு. ஸோ M2M ப்ராஃபிட்ல வந்துருச்சு. 25th டியூஸ்டே அன்னைக்கு வந்துட்டு போயிட்டு டார்கெட் அடிச்சிருச்சுங்க. போய் டார்கெட் அடிச்சிருச்சு. ஸோ அந்த அன்னைக்கு அந்த ட்ரேட் எக்ஸிட் பண்ணிட்டேன். இதை வந்து இங்கே பாருங்க, திஸ் வாஸ் மை அனாலிசிஸ் கேண்டில். ஸோ இதில் வந்து ஒரு பை ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி இந்த மாதிரி 1 மணிக்கு பை ஆயிருக்கு அப்படின்ட்டு. இதோட கண்டினியூஷன் வந்துட்டு இங்க இருக்கு. எஸ், ஹாஃப் பேட் லெவலில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி இதில் வந்து ஒரு 20,000 rupees நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ காட் லைக் 500 rupees ப்ராஃபிட் இன் 2 days டைம் பீரியட். 2.3% வந்து கெயின்ஸு. ஒரு 2% வந்துட்டு ஒரு 3 ட்ரேடிங் டேஸில் எனக்கு வந்து ப்ராஃபிட் அடிச்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் மை ட்ரேட் நம்பர் 1. ரீசெண்டாக எடுத்த ட்ரேட்ஸில் இது வந்து ஒரு ட்ரேட் இருந்தது, ரைட்? அடுத்தது என்ன ட்ரேட் எடுத்தேன்,
எஸ், ஓபிசிஎல். ஓபிசிஎல் வந்துட்டு ஒரு 5 பாயிண்ட் பேட்டர்ன் ஆக்சுவலாக ஒரிசா பெங்கால் கரியர் லிமிடெட். இதை பற்றின ஒரு அனாலிசிஸ் வீடியோவுமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்தா தெரியும். பிளேலிஸ்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யூ கேன் கோ அண்ட் செக். ஒரிசா பெங்கால் கரியர் லிமிடெட்ல வந்துட்டு தெர் இஸ் நாட் அன் எக்ஸாக்ட்லி அ பேட்டர்ன். பட் வந்து இந்த ஹாஃப் பேட் லெவலில் ஒரு ஃபெயிலியர் நடந்தது. ஸோ இங்கே ஒரு ட்ரேட் எடுத்தோம் நம்ம. பட் இது வந்து அன்னைக்கே வந்து ஆக்சுவலாக க்ளோசிங் கீழே வச்சுட்டனால எக்ஸிட் பண்ணோம். திரும்ப வந்துட்டு இந்த இந்த பிரைஸ் பாயிண்ட் கிட்ட வரும்போது டுக் அன் என்ட்ரி. இந்த பிரைஸ் பாயிண்ட் கிட்ட வரும்போது ஒரு பை எடுத்துட்டு ஐ வெயிட்டட் அவுட். நான் வெயிட் பண்ணியிருந்தேன். நான் இங்கே இருக்கு ஒரிசா பெங்கால். மே 27 அன்னைக்கு இந்த ட்ரேட் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிடுச்சு. ஸோ பட் 23rd வாக்கில் எடுத்திருக்கேன் இந்த ட்ரேடு. ஸோ அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் அப்படியே ஆன்லேயே இருந்தது. இதோட பியூட்டி என்ன அப்படின்னா, இதோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே எப்போ க்ளோஸ் ஆகுதோ அப்போ தான் வந்து எக்ஸிட். நான் 54ல் என்ட்ரி எடுத்திருந்தேன் அப்படின்னா இங்கே 54 இங்கே இருக்கு. 54 இதான் ஃபியூன்னு வச்சுக்கோங்க. 54 என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸ்டாப் லாஸ் இங்கே ஸ்டாப் லாஸ் வரைக்கும் வந்திருக்கான். ஆனால் வந்து இது கீழே க்ளோசிங் வைக்கல. ஸோ மை ஸ்டாப் லாஸ் இஸ் நாட் ஹிட். இங்கே T1 T2 மார்க் பண்ணியிருக்கேன். பட் மை எக்ஸாக்ட் T2 இஸ் T2 தான். T2 தான் என்னுடைய எக்ஸிட் பாயிண்ட் ஆக்சுவலாக. இங்கே தான் என்னோட எக்ஸிட் பிளான் எனக்கு. இது வந்து இந்த பர்டிகுலர் டேல 28 மே அன்னைக்கு மேலே வரைக்கும் போயிட்டு இதுக்கு மேலே போக முடியாமல் கீழே வந்துட்டான். ஸோ ஐ வெயிட்டட் அவுட் அகைன். 1 மந்த் ஆச்சு. 1 மந்த்க்கு அப்புறமா இன்னைக்கு வந்து டார்கெட் வந்து போய் அடிச்சிட்டாங்க. டார்கெட் அடிச்சாச்சு. ஸோ நம்மளும் வந்து இந்த ட்ரேடை எக்ஸிட் பண்ணியாச்சு. ஸோ 2000 rupees ப்ராஃபிட் ஃபார் 10,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட். இதில் என்ன பண்ணியிருக்கேன் இதில் அப்படின்னா ஐ எக்ஸிட்டட் ஒன்லி 36 குவான்டிட்டி. இதை வந்து இந்த ப்ராஃபிட் அளவுக்கு என்ன இருக்கும், இந்த 2000 ரூபாய் மட்டும் வித்ட்ரா பண்ணுற மாதிரி வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். 20% மட்டும் நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். நான் மிச்ச குவான்டிட்டி அப்படியே தான் இருக்குது. இதை வந்து ஐம் கோயிங் டு ட்ரெயில் தி ஸ்டாப் லாஸ். கரெக்டாக ஆக்சுவலாக பையிங் ப்ரைஸ் கிட்ட என்னோட ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஸோ 54 rupeesல என்னோட ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கேன் நான். ஸோ ஒன்ஸ் இந்த ஹைட் டேக் அவுட் ஆனதுக்கப்புறமா அடுத்தடுத்து மூவ் பண்ணேன் நான். ஃபர்தர் ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிறேன், எங்கே மூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நம்ம கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுறேன். By the way, if you're not joined our Telegram community, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். கேன் கோ அண்ட் ஜாயின். ஸோ இந்த இதில் ஒரு 2000 rupees ப்ராஃபிட்டு. 2000 rupeesன்னு சொல்கிறத விட இது ஆக்சுவலாக வந்து பர்சன்டேஜில் பேச தான் கரெக்டாக இருக்கும். எவ்வளோ ப்ராஃபிட் இது? 54ல் பை பண்ணியிருக்குமா? 54 to அதான் 20% கரெக்ட். 20% நமக்கு வந்து கெயின்ஸ் இது நம்ம புக் பண்ணியிருக்கோம். வந்தது ரைட். 20% இன் 1 மந்த் நல்லா இருக்குல்ல. பட் ஆனால் அதுக்கு எதாவது ரிஸ்க்கும் இருந்ததுனால இங்கே வந்து ஒருவேளை எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருந்தது அப்படின்னா 5-6% 7% கூட காலியாக இருக்கு எனக்கு இதில். ஸோ அந்த ரிஸ்கோட சேர்த்து தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இதை. பட் ஐ காட் தி ரிட்டர்ன்ஸ் தட் திஸ் ப்ராஃபிட் இஸ் தட் தி மார்க்கெட் ஹஸ் கிவன். ரைட். ஸோ திஸ் இஸ் தி நெக்ஸ்ட் ட்ரேடு. இதுக்கப்புறம் என்ன எடுத்தேன் நான்? எஸ், கமிங் டு பந்தன் பேங்க். பந்தன் பேங்க்ல நேற்றுக்கு ஒரு 5 minute இன்ட்ராடே ட்ரேட் எடுத்தேன் நான். எஸ், பந்தன் பேங்க்ல என்ன ஆச்சு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் வந்து டுடேஸ் 26th. ஸோ மார்க்கெட் வந்து பந்தன் பேங்க் இதே மாதிரி தான் ஒரு ஒரு இந்த லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிஸ்ட்டை வாட்ச் லிஸ்ட் இருக்குல்ல. ஸோ இல்லை சேஞ்சஸ் ஸ்க்ரால் பண்ண லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து கெயினில் இருக்குது, எந்த ஸ்டாக்லாம் லாஸ்ட்டில் இருக்குன்னு காட்டு வந்தது. ஸோ நேற்று நான் செக் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கை நான் செக் பண்ணும்போது வந்துட்டு பந்தன் பேங்க் வாஸ் ஆன் தி வின்னர்ஸ் லிஸ்ட். இந்த மாதிரி டெக்கம் இருக்கிற லெவலில் பந்தன் பேங்க் இருந்தது. சரி, இந்த கவுண்டரில் என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போன்ட்டு தான் உள்ள வந்தேன் நான். திஸ் இஸ் ஹவ் ஐ ஃபில்டர் தி ஸ்டாக். வேற எந்த சூப்பர் ஃபில்டர்லாம் போட்டு எடுக்கல நான். ஸோ இதில் பார்த்தபோது எனக்கு ஒன்று தெரிஞ்சது. எனக்கு பந்தன் பேங்க் இதில் வந்து ஒரு என் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்காங்க. அப்படின்னா வந்து இந்த 202.8 கிட்ட வந்து ஒரு ரிவர்சல் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு எனக்கு. அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக ப்ரைஸும் பாருங்கள் இது கிட்டே தான் ஆக்சுவலாக சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த கேண்டிலே நான் வந்து இந்த கேண்டில் தெரியல, இந்த கேண்டிலே நான் வந்து ஒரு செல் போயிட்டேன். கிட்டத்தட்ட 208 rupees கிட்ட நான் செல் பண்ணேன் நான். இது எல்லாமே இங்கே வந்து கம்யூனிட்டியில் அப்பப்போ வந்து ஆர்டர் எடுக்கும்போதே போட்டுறதுங்க. பந்தன் பேங்க் 10 மணிக்கு ஆக்சுவலாக ட்ரேட் எடுத்திருக்கேன். 207.7 207.8 இந்த ப்ரைஸ்லாம் வந்து என்ட்ரி போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து க்ளோசிங் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற பிளானில் நான் ட்ரேட் எடுத்தேன் நான். டார்கெட் வாஸ் சம்வேர் ஹியர் 204ன்னு நினைக்கிறேன். டார்கெட் வாஸ் 204.5 204.5 போட்டிருந்தோம். டார்கெட்டும் அடிச்சிருச்சு.
Bandhan Bank target hit. Yes, 204.5 டார்கெட் வச்சிருந்தாங்க என்னன்னா இந்த டார்கெட் வந்து அடிச்சிருச்சு. ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு கெயின்ஸ். ஸோ இந்த ட்ரேட் பொறுத்த வரைக்கும் 398 ருபீஸ் எனக்கு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன் நான். இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு வந்து நான் அலோகேட் பண்ணியிருக்கிற கேபிட்டல் 30,000 ருபீஸ் தான். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஆர்என்டி. ஸோ இந்த சிஸ்டம் வந்து எனக்கு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி இது ஒரு சிஸ்டமைஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா தென் ஐ வில் ஆக்சுவலி ப்ரொசீட் வித் திஸ். ஸோ வில் ஜம்ப் டு நெக்ஸ்ட் ட்ரேட். ஸோ நம்ம ரொம்ப நேரமாக வந்துட்டு ப்ராஃபிட் எடுத்ததா பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஸோ எப்போ தான் அந்த மிஸ்டேக் சொல்ல போகிறீங்க அப்படின்றதுக்கு எனக்கு புரியுது எனக்கு. ஸோ நான் வில் கம் டு தட் பார்ட். ஸோ இன்னைக்கு நான் பண்ண அந்த ஒரு பிளண்டர் மிஸ்டேக்கு எக்ஸிக்யூஷனில் நடந்த அந்த மிஸ்டேக். ஸோ என்னோட இன்னபிலிட்டி டு எக்ஸிக்யூட் த ட்ரேட்னால வந்துட்டு ஐ லாஸ்ட் மணி. ஸோ அந்த கதையை சொல்கிறேன் நான். ஸோ யூ நீ நாட் மேக் தட் மிஸ்டேக். எனக்கு இது வந்து ஒரு லெசனாக இருக்கும் இனிமேல் அந்த மிஸ்டேக் வந்து பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஸோ என்ன மிஸ்டேக் பார்த்துருமா? லெட்ஸ் கோ. ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு 9:30 போல் என்டிபிசி, டெக் மஹிந்திரா அண்ட் ஹெச்சிஎல் டெக் இது மூணுத்துலேயும் வந்து ஒரு ட்ரேட்ஸ் வந்து ஆக்சுவலாக ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் நான். இது மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே ஹை அண்ட் டே டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர்ஸ் லிஸ்ட்டில் இருந்தது ஆக்சுவலாக. ஸோ அதில் எடுத்துட்டு கொஞ்சம் அதில் சில ஒரு ஆர்என்டி பண்ணிட்டு இருக்கேன் நான். அந்த பேஸ் பண்ணி அந்த ட்ரேட்ஸ் வந்து ஆக்சுவலாக ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் நான். சரிங்களா? இந்த இதுபடி என்ன ரூல் அப்படின்னா, இப்போ டெக் மஹிந்திரா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து 5 மினிட் கேண்டில் வச்சிருக்கேன். நான் இது வந்து இந்த டைப்பில் இருக்கேன் அப்படின்னா நான் ஷார்ட் போறேன் அப்படின்னா அன்னைக்கு டே ஹை ஆர் ஹை வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ். எனக்கு திஸ் இஸ் மை ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஹார்ட் ஸ்டாப் லாஸ் நான் போட்டிருக்கேன். நான் க்ளோசிங் பேஸ் கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட்லேயே ஆர்டர் போட்டு வச்சிருப்பேன். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ரைஸ் அடிச்சிருச்சுன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சது, அவ்வளோதான். இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா ஆர்டர் போட்டதுக்கப்புறம் வந்துட்டு டியூ டு சம் பர்சனல் ஒர்க்னால வந்து ஐ ஹேவ் டு பி அவே ஃப்ரம் சிஸ்டம். மொபைலையும் பெருசாக பார்க்கல. இன்ஃபேக்ட் இது நான் மறந்துட்டேன். இந்த ட்ரேட் நான் ப்ளேஸ் பண்ணதே மறந்துட்டேன். ஐ வாஸ் ஃபோக்கஸிங் ஆன் ரெஸ்ட் ஆஃப் மை அதர் ட்ரேட்ஸ். ஸ்க்ரீனில் வந்துட்டு அந்த என்ஆர்எம்எல் ட்ரேட்ஸ் மட்டும் எடுத்ததுனால நிஃப்டி அண்ட் ஹெச்டிஎஃப்சினுடைய அந்த ட்ரேட்ஸ் மட்டும் காட்டிகிட்டே இருந்தது. இதை நான் வந்து கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன். தட் இஸ் ஏ ஃபேக்ட். ஸோ என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட்டு கண்டினியூஸாக ஓப்பன் ஆனதுலேருந்து இந்த லெவல் வந்ததுலேருந்து கண்டினியூஸாக ஆக்சுவலாக மேலே போயிட்டே இருந்தான். இங்கேயே ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கணும், ஒழுங்காக அங்கே எக்ஸிட் ஆகிருக்கணும். எக்ஸிட் ஆகலை. ஃபைனலாக என்ன பண்ணேன், நான் ஓப்பன் பண்ணி பார்த்தபோது மார்க்கெட் வாஸ் ட்ரேடிங் 12:35 இந்த ப்ரைஸ்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. 1433 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அப்போயாச்சும் நம்ம எக்ஸிட் பண்ணணும்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்த மணிக்கு டெக் மஹிந்திராவை எக்ஸிட் பண்ணிட்டேன் நான். ஸோ எனக்கு வந்து ஒரு 18 குவான்டிட்டி நான் வந்து பை பண்ணதுக்கு, சாரி செல் பண்ணதுக்கு 1233 இந்த ப்ரைஸில் நான் வந்து எக்ஸிட் பண்ணேன் ஆக்சுவலாக. 1433 இந்த ப்ரைஸில் எக்ஸிட் பண்ணேன் ஆக்சுவலாக. ஸோ இது எக்ஸிட் பண்ணும்போது 631 ருபீஸ் எனக்கு வந்து லாஸ். அப்போ ஹெச்சிஎல் டெக்கில் எப்படி சார் லாஸ் ஆச்சு, எப்படி ப்ரோ லாஸ் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஹெச்சிஎல் டெக்லையும் சேம் ஸ்டோரி தான். ஹெச்சிஎல் டெக்கில் சேம் இதே ஷார்ட் போனேன் நான். இது 10 மினிட் டைம் ஃப்ரேம் இது. ஸோ இதை வந்து யூஸ்வலி இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணியிருக்கணும். 12:30 நான் அதை பார்த்துட்டேன். சரி ஓகே, இது ஆனதாச்சு, லாஸ் ஆகிடுச்சு இருந்தது. ஸோ லெட் மீ வெயிட் அண்ட் வாட்ச், இது என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தேன் நான். அண்ட் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு எக்ஸ்ட்ராவாக லாஸ் ஆகி இது வந்து காலி. ஸோ ஆர்என்டிலே இது ஹேப்பன் ஆகும். இது வந்து ரியல் டைம் ட்ரேடில் நடந்தால் தான் பெரிய பிரச்சனை. இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ரியல் டைம் ட்ரேட் தான். ஸோ இங்கே எனக்கு இந்த ஒரு சேலஞ்ச் எனக்கு இருக்குது. இது வந்ததுக்கு ஒரு பிரைமரி ரீசன் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, I am used to not keeping place stop loss in the system because all my stop losses are on closing basis. ப்ளஸ் நான் எடுக்கிற டைம் ஃப்ரேம் எல்லாமே வந்து அவர்லி பேஸில் தான் வந்து மோஸ்ட்லி ட்ரேட்ஸ் எடுப்பேன் நான். அதனால எனக்கு இன்னும் வந்து இந்த இன்ட்ராடேன்றது இன்னும் சூட் ஆகல எனக்கு. ப்ளஸ் ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணும் அப்படிங்கிற ஹேபிட் இன்னும் வரல. அது வந்து என்னுடைய ஷார்ட் ஃபால் ஐ ஹவ் டு ஓவர் கம். ஸோ இது பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்துட்டு ஐ வுட் கட் டவுன் மை லாஸஸ். எவ்வளோ லாஸ் கட் டவுன் பண்ணியிருக்கேன்னா, டோட்டல் லாஸ் எனக்கு வந்து 445 எக்ஸ்ட்ரா லாஸ் ஆயிருக்கு எனக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 864 நான் வந்து லாஸ் ப்ரிவென்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு இது வந்து எனக்கு ஒரு 400 ருபீஸ் எனக்கு கெயின்ஸில் வந்திருக்கணும். பட் ஐ லாஸ்ட் 445 ருபீஸ். திஸ் டர்ன்ஸ் அவுட் டு பி லைக் அகைன் தான் 1% எனக்கு வந்திருக்கும் எனக்கு 1.2%.
ரைட். ஸோ இதுதான் இந்த பிளண்டர் மிஸ்டேக்னால ஐ மிஸ்ட் லைக் 1.4% நீங்கள் அந்த கேபிட்டல் வந்து எனக்கு இன்னைக்கு லாஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இஸ் இட் எக்ஸிக்யூட்டபிள் ஃபார் மீ அப்படின்றத மெயினாக பாருங்கள். பிகாஸ் ஒரு ஒரு பாஸோட காலில் இருக்கலாம் நீங்கள், இல்லை வந்து ஒரு கிளைண்ட் காலில் இருக்கலாம், ஒரு முக்கியமான டெலிவரி முடிச்சே அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கலாம். நீங்கள் அந்த டயத்தில் நீங்கள் வந்து ட்ரேடு போய் ப்ளேஸ் பண்ணணும், நீங்கள் வந்து ஆர்டர் போடணும், இல்லை வந்து ஒரு சிக்னல் வருது நீங்கள் எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னா அது உங்களால் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னா ஈவன் தோ த ட்ரேட் இஸ் சக்ஸஸ்ஃபுல், ஈவன் தோ தி ஸ்ட்ராட்டஜி இஸ் ஒர்க்கிங், இட் இஸ் நாட் ஹெல்பிங் யூ, யூஆர் லூசிங் மணி அவுட் ஆஃப் இட். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. Alright, so let us jump into the next section where I'll tell you what are the two orders that I place. நான் அடுத்து எடுத்திருக்க ரெண்டு ட்ரேட்ஸ் என்றதை நான் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பந்தன் பேங்க். எஸ், த சேம் பந்தன் பேங்க். நம்ம 5 மினிட்ல இதுக்கு மட்டும் ட்ரேட் எடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த பந்தன் பேங்க் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா there is an hourly close below this price point. இதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஐம் எக்ஸ்பெக்டிங் எ கரெக்ஷன் அப் டு அட்லீஸ்ட் திஸ் ப்ரைஸ் பாயிண்ட். இந்த 180 170 ரேஞ்ச் வரைக்கும் வந்து கரெக்ஷன் வரும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நான். ஸோ இட்ஸ் மீன்ஸ் தட் என்னோட கொஞ்சம் ஒரு ஸ்விங் ட்ரேட் மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தான் வந்து என்ட்ரி எடுப்பேன் நான். ரைட், பட் பிஃபோர் தட் தெர் இஸ் அ அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன். ஒரு குட்டி ஒரு ஜம்ப்பு, நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 டேஸில் வந்துட்டு ஒரு ஜம்ப் கிடைக்கிற மாதிரி ஒரு செட்டப் பார்த்தேன் நான். அதனால தான் வந்து இந்த ட்ரேட்மே எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ ஷார்க் பேட்டர்ன் ஃபார்மேஷன். ஷார்க் வந்து பேட்டர்ன் ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு என்னுடைய ஷார்க் பேட்டர்ன் ஃபார்மேஷன் இருக்கு. 15 மினிட்ல பார்த்தீங்கன்னா எனக்கு தெளிவாக தெரியும். சரிதா? ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல தான் வந்து ஆக்சுவலாக ரிவர்ஸ் நடந்திருக்கு. நல்லா பாருங்க, ஹார்மோனிக் பேட்டர்னோட பியூட்டி இதுதான். நீங்கள் எங்கே வந்து பொட்டன்ஷியல் ரிவர்சல் மார்க் பண்ணுறீங்களோ அந்த பாயிண்ட்ல டெஃபினட்டாக பையர்ஸ் வருவாங்க. பையர்ஸ் வராத போது வந்துட்டு பேட்டர்னே ஃபெயிலியர் தான், இல்லை அந்த இடத்துல நம்ம வந்து ரிவர்ஸ் நடக்கலாம் போது வந்து பேட்டர்ன் ஃபெயிலியர் தான், ஸ்டாப்லஸ் அடிக்கும் தான். பட் வந்து அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த இடத்துல வந்து அடிச்சிடும், இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இது பேஸ் பண்ணி டேக்கன் அ பை ஆர்டர். பை ஆர்டர் வந்து எடுத்தது வந்து என்ட்ரி ப்ரைஸ் பாயிண்ட் 200.16ல ஒரு என்ட்ரி எடுத்திருக்கேன் நான். 200.16 என்ட்ரி எடுத்திருக்கேன் நான். அண்ட் இதனுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வச்சிருக்கேன் 198.8. இதுக்கு கீழே எனக்கு அவர்லியில் எப்போ க்ளோசிங் வருதோ அதில் எக்ஸிட் திஸ் ட்ரேடு. டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் மை T1. 202ல ஃபர்ஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் டார்கெட் இஸ் 204.54. ஆல்ரைட். ஸோ இந்த ட்ரேட் வந்து எனக்கு எந்த மாதிரி ரிஸ்க் வாட் கொடுக்க போகுது, எந்த மாதிரி ரிஸ்க் வாட் இருக்க ட்ரேட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் அடிச்சது அப்படின்னா I'll get 1:1.8. செகண்ட் டார்கெட் அடிச்சது அப்படின்னா 1:3.2. ஸோ இது வந்து எனக்கு மேக்ஸ் லாஸ் வந்து எனக்கு ஒரு 0.68 அப் டு 1% வரைக்கும் மேக்ஸிமம் லாஸ் ஆகும் எனக்கு. சார் 20,000 ருபீஸில் 1% இஸ் லைக் 200 ருபீஸ். ஸோ கெயின் வந்தது அப்படின்னா 2.2%, விச் இஸ் லைக் 440 ருபீஸா, 4.4 into 100, 440 ருபீஸ் எனக்கு இதில் வந்து மேக்ஸ் ப்ராஃபிட் வரும். ரைட். ஸோ திஸ் வில் பி மை ட்ரேட் நம்பர் 1. ஸோ இந்த ட்ரேட் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுக்கலாம்.
ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா இங்கே நீங்கள் பார்த்ததே இதுதான் கிரெடிட் ஏசிசி. இந்த கிரெடிட் ஏசிசி ஸ்டாக்ல வந்து அடுத்த ட்ரேட் ஆக்சுவலாக பை பண்ணிருந்தாங்க 1335.4க்கு 15 குவான்டிட்டி ஆக்சுவலாக பை பண்ணணும். ஸோ கிரெடிட் ஏசிசி, ஸோ கிரெடிட் ஏசிசி இந்த கம்பெனி ஸ்டாக்ல என்ன நடந்திருக்கு? அச்சா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் பேட் லெவலில் ஒரு ரிவர்சல் இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரிய வந்தது 1341 இந்த 0.581 to 0.6 யூனிட் இஸ் தி ஹாஃப் பேட் லெவல். ஸோ இங்கே வந்து இந்த 2 லைன் மார்க் இருக்குல்ல, ஸோ இந்த ஜோனில் பையிங் வந்து இருக்கும். பையர்ஸ் இங்கே வருவாங்க. இதை பேஸ் பண்ணிட்டு ஐ ஹவ் பிளேஸ்ட் த பை ஆர்டர் ஹியர். என்ன ப்ரைஸில் பை பண்ணியிருக்கேன்னா 1335.4 1335.4ல் ஒரு என்ட்ரி ஆர்டரு. இதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இந்த ஜோனுக்குள்ளே தான் அந்த ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இந்த லெவலுக்கு கீழே. ஏன்னா இந்த விக் வரைக்கும் யூஸ்வலாக இந்த 132 தான் ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கணும். பட் இந்த விக் வரைக்குமே வந்துட்டு செல்லர்ஸ் வந்திருக்கிறதுனால நீங்கள் இடத்துல இப்போ நான் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறேன். நான் இது மை எஸ்எல். ஸோ என் டார்கெட் எங்கே வைக்கிறேன் அப்படின்னா ஐம் கீப்பிங் மை டார்கெட் ஹியர் 1511 இஸ் மை டார்கெட். ஸோ இது வந்து ஆக்சுவலாக நல்ல ரிஸ்க் ரிவார்ட் இருக்க ட்ரேடு. பட் வந்து இது ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து கொஞ்சம் கம்மி. ஸோ இந்த ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. பட் ரிஸ்க் ரிவார்ட் ஜாஸ்தி இருக்கனால ஐம் ஆக்சுவலி டேக்கிங் திஸ் ட்ரேட். 16லாம் கிடையாதுங்க. இது இன்னும் கூட ஆக்சுவலாக கொஞ்சம் 16 வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே வருதுன்னா வெரி கன்சர்வேட்டிவ் 1.5% வைக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு டார்கெட் வச்சது அப்படின்னா வந்து 1:8.9 1:9 இந்த மாதிரி நல்ல ஒரு ட்ரேட் இருந்தது. மணி வைஸ் ஐ வில் கெட் கெயின்ஸ் ஆஃப் எவ்வளோ வரும் எல்லாம் கரெக்டாக போகுது அப்படின்னா ஒரு 13% எனக்கு இதில் வந்து கெயின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ட்ரேட் வந்து என்ன மாதிரி நடக்குது, எப்படி போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. ஸோ வில் சி ஹவு திஸ் ட்ரேட் கோஸ். ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து நான் ரீசெண்டாக எடுத்திருந்த ஒரு ஷார்ட் டேர்மில் எடுத்திருந்த ஹார்மோனிக் ட்ரேட்ஸு, இன்றைக்கி நான் பண்ண ஒரு பிளண்டர் மிஸ்டேக்கு, அதை நான் வந்து எப்படி வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலான்றது ஸோ இதெல்லாம் பார்த்தோம் நம்ம. அண்ட் அகைன் நான் எடுத்த 2 ட்ரேட்ஸ் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இந்த வீடியோ வந்து இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நானும் பண்ணலாமா நான், இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு இப்போ ஸ்டாக் அனாலிசிஸ் இல்லாமல் ஜென்ரிக்காக வந்துட்டு ஒரு தியரி சப்ஜெக்ட்ஸ் மாதிரி, இல்லை வந்து கான்செப்ட்ஸ் மாதிரி பேசுகிறதா, அந்த மாதிரி பண்ணலாமா, உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வேணும் அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம பண்ணியிருக்க இந்த ஸ்டாக் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதையும் கீழே சொல்லுங்கள். ரைட். இஃப் யூ ஃபைண்ட் திஸ் சேனல் யூஸ்ஃபுல், நான் சொல்லிக் கொடுக்குறது வந்து ஒரு ட்ரேடராக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களை மாதிரி ஃபெலோ ட்ரேடர்ஸ் ஆர் ஃபெலோ ஆஸ்பைரிங் ட்ரேடர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஆஸ்க் தெம் டு சப்ஸ்கிரைப். அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் ஆல்சோ. ரைட். ஸோ எஸ் கைஸ், ஸோ வித் திஸ் நோட் திஸ் இஸ் முத்துகிஷோர் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.